பாருங்க இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் காட்டியிருக்கேன். இந்த 2 சைஸ்லயும் ஸ்டோன் செயின் இருக்கு. இது வந்து உங்களுக்கு சாரி கலருக்கு மேட்சா கூட வாங்கிக்கலாம். நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 மீட்டர் 2 மீட்டர் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ரோலாவும் இருக்கு. நான் வீடியோவில் தெரியணுன்றதுக்காக சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நான் 2 கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோன் செயினில் வந்து ஒரு மெத்தடும், இன்னொரு ஸ்டோன் செயினில் வந்து இன்னொரு மெத்தட், 2 மெத்தட் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இப்போ தான் வந்து நீங்கள் இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் வந்து போட போறீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் செயினை ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நகராது. நல்ல ப்ராக்டிஸ் ஆனவங்க வந்து ஒட்டாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணாமல் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் பார்த்தீங்கன்னா துலிப் பிராண்ட் நீடில் நம்பர் 23 நீடில் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட்ல எண்ணில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவோட கண்டினியூ பார்ட் 2ல போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.